திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரோட்டத்திற்காக சுவாமி தேர், அம்பாள் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம்பிடித்து இழுத்தனர். குறிப்பாக பல வருடங்களுக்கு முன்பு இந்த தேர் கோவில் நிலையம் வருவதற்கு 1 வாரம் வரை எடுத்துக்கொண்டது. தற்பொழுது ஒரு நாளில் இந்த தேர் கோவில் நிலையம் வந்தடைகிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த தேரோட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்து நடக்கல. மற்ற எந்த ஊர்ல இல்லாத ஒரு சிறப்பு நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆணி பெருந்திருவிழாம்பாங்க. ஏன் பெருந்திருவிழா 10 நாள் தானே நடக்குது அப்படின்னா இல்ல, பல ஆயிரம் வருஷங்களா இந்த கோயில் பாத்தீங்கன்னா 48 நாட்கள் இந்த திருவிழா நடந்திருக்கு. வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல தொடர்ந்து நடந்திருக்கு. அதுல உச்சகட்டமான 10 நாள் தான் இந்த திருவிழா. சோ அதுலதான் தேரோட்டம் நடக்குது. இந்த முறையும் கூட 10 நாளுக்கு முன்னாடியே கொடியேற்றப்பட்டுருச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தேர் திருவிழாவை பொறுத்தவரை முதல்ல 5 அடுக்கு. இப்ப இருக்க தேர் 5 அடுக்கு தான் இருக்கு. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா 13 அடுக்குகள் இந்த தேர் வளம் வந்திருக்கு. 13 அடுக்குகள். இந்த 5 அடுக்கு பாத்தீங்கன்னா 450 டன் எடையில 85 அடி உயரத்துல இருக்கு. சோ அப்ப 13 அடுக்கு இருக்கும்போது எவ்வளவு உயரமா இருந்திருக்கும், எவ்வளவு எடையா இருந்திருக்கும்னு பாருங்க. அதுக்கப்புறமா அவ்வளவு உயரம் அவ்வளவு எடையை வச்சு திருப்பி கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ அந்த 13 அடுக்குகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1505 இருந்து இந்த தேர் ஓடிட்டு இருக்கு. 50 வருஷமா தொடர்ந்து. ஆனா அதுக்கு முன்னாடியே 7ஆம் நூற்றாண்டிலே திருஞான சம்பந்தர் திருநெல்வேலிக்கு வருகை தந்தப்ப நிறைய பாடல்கள் ஏற்றினாரு. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திங்கள் நாள் வை உலகு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லி அவர் அழகா ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. வருடம் முழுவதும் திருவிழா நடக்கும். இந்த தேரோட்டம் அப்பவே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1500 இந்த தேர் செஞ்சிருக்காங்க. இந்த 13 அடுக்க 9 அடுக்கா குறைச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ நிலைத்தேர் சம்பந்தர் ஆலயம் சொத்தப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து தேர் தொடங்கி கீழப்புது தெருன்னு அழைக்கப்படக்கூடிய பாரதியார் தெரு, அங்கிருந்து தெற்குப்புது தெருன்னு அழைக்கப்படக்கூடிய வஉசி தெரு, அப்புறமா கீழ ரத வீதி, மேல ரத வீதி, வடக்கு ரத வீதி அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி தெருன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தெற்குப்புது தெரு வழியா திருப்பி நிலைத்தேர் சம்பந்தர் ஆலயத்துல முக்கியமானதால அந்த இடத்துக்கு நிலைத்தேர் சம்பந்தர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்ததா சொல்றாங்க. அப்ப அவ்வளவு தூரம் அந்த 13 அடுக்கு இன்னும் தேரோட்டம் இடையில எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு பாருங்க. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் தேரோட்டம் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நடந்தா சொல்றாங்க. இன்னொன்று அப்ப மர சக்கரங்கள் தான். மர சக்கரங்கள்ல இந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் இருந்திருக்காரு. அதனால அது இழுத்துட்டு போறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிருக்கு. இழுத்துட்டு போவாங்க, சாயங்காலம் ஒரு இடத்துல நின்று அப்புறம் வழிபாடு நடத்துவாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் திருப்பி தூங்கி அமைச்சு திருப்பி இழுப்பாங்க. இப்படியே நடந்திருக்கு. சோ அந்த 10 நாட்களுமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மாறி அந்த 9 அடுக்கு வச்சு அதுவுமே சிரமமா இருந்தது. இப்ப 5 அடுக்கு வச்சிருக்காங்க. 350 அடி சுற்றுலாவுல ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தேர். ஆக்சுவலா முன்னாடி பார்க்கும்போது இதுதான் 2வது பெரிய தேரா இருந்திருக்கு. இப்போ 3வது பெரிய தேரா இருக்கு. ஆனாலும் திருவாரூர் தேராக இருக்கட்டும், நம்முடைய திருவிழிபுத்தூர் தேராக இருக்கட்டும், அதையெல்லாம் விட நம்ம மேனுவலா இழுக்கப்படக்கூடிய மக்களே இழுத்துட்டு போகக்கூடிய ஒரே தேர், சிறப்பு பெற்ற தேர்கள் நம்ம நெல்லையப்பர் தேர் மட்டும்தான். இந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது பெருந்திருவிழாவை மட்டும் இல்லாம எல்லா மத மக்களும் இணைந்து கலந்து கொண்டு ஒரு சமய நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவா இருக்கு. அதுதான் நெல்லையோட அழகு. ஏன்னா 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சோழர்கள் ஜெயிச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அங்க இருந்த இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நற்பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு. இன்னைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில், ஒரு பிரம்மாண்டமான தேர், மிகச்சிறப்பான தேர் திருவிழா இன்னைக்கு நெல்லையே கொண்டாடிட்டு இருக்காங்க.